வணக்க நண்பர்களே. மூர்த்திகளில் காக்கும் கடவுளாகிய ஸ்ரீ மகாவிஷ்ணு தேவர்கள், மனிதர்கள், உயிரினங்கள், தம் பக்தர்கள், இந்த உலகம் எல்லாத்தையும் காக்கும் பொருட்டு ஸ்ரீ மகாவிஷ்ணு எடுத்த தச அவதாரத்துல 9வது அவதாரம் தான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவதாரம். இந்த கிருஷ்ண அவதாரத்துல பகவத்கீதையில கிருஷ்ணர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எப்போதெல்லாம் இந்த உலகத்துல தர்மம் அழிந்து அதர்மம் தலை தூக்குதோ அப்போதெல்லாம் யுகம் தோறும் நான் அவதரிச்சு அந்த தர்மத்தை நிலைநாட்டுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனாலதான் துவாபர யுகத்துல தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக ஸ்ரீ மகாவிஷ்ணு ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவாக உருவெடுத்தார். ஸ்ரீ கிருஷ்ண பகவானை பாக்குறவங்க தன் மனதையே பறிகொடுக்கும் அளவுக்கு அழகோட விளங்கினாரு. கோபியர்கள் கொஞ்சம் ரமணனாகவும் விளங்கினாரு. கம்சனை சாவடிச்சுட்டு பாண்டவர்களை காப்பாத்தினாரு. அதர்மத்தை அழிச்சு தர்மத்தை நிலைநாட்டினாரு கிருஷ்ண பகவான். மற்றும் பல அசுரர்களை அழித்து தர்மத்தை நிலைநாட்டினார். மகாபாரத யுத்தத்தின் மூலம் நீதியை நிலைநாட்டி எப்பவுமே தர்மம் தான் வெல்லும் அப்படின்னு உலகத்துக்கு பறைசாற்றி சொன்னார். இப்படி பரமாத்மாவான கிருஷ்ணர் அவதரித்த திருநாள் தான் கிருஷ்ண ஜெயந்தி, கோகுலஷ்டமி, கிருஷ்ண ஜென்மாஷ்டமி, ஸ்ரீ ஜெயந்தி இப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த திருநாள் கிருஷ்ணா கண்ணா அப்படின்னு சொன்னாவே நம்ம மனசுல மகிழ்ச்சி பொங்கிடும். கிருஷ்ணரு தனக்காக வாழல, மத்தவங்களுக்காக தான் வாழ்ந்தாரு. கண்ணு மாதிரி நம்மள காக்கறதாலதான் அவரை கண்ணா அப்படின்னு சொல்றோம். நம்ம வாழறதுக்கு இடம் கொடுத்து முக்தியும் கொடுக்கக்கூடிய கடவுள் தான். அதனாலதான் அவரை முகுந்தான்னு சொல்றோம். கிருஷ்ணரின் லீலைகளை பார்த்து எல்லாருமே மகிழ்ச்சி அடைந்தாங்க. அதே போல மக்களுக்கு தெரியாமலேயே நிறைய அவரோட லீலைகளை பயன்படுத்தி நிறைய அரக்கர்களை அழிச்சு தர்மத்தை நிலைநாட்டியிருக்காரு. மகாபாரத போர்ல அர்ஜுனனுக்கு துணையா இருந்தாரு கிருஷ்ணரு. அது மட்டும் இல்லாம கிருஷ்ணருக்கு நிறைய அறக்கருத்துக்களை எடுத்து சொன்னாரு, தர்மத்தையும் எடுத்து சொன்னாரு. அது இன்னைக்கு நம்ம மனசுல எதிரொலிச்சுக்கினே இருக்கும். அது இன்னமும் நம்ம இந்து சமயத்துல ஒரு பக்தி நூலாக, புனித நூலாக, இன்னமும் பூஜாரியில வச்சு பூஜிக்கும் ஒரு நூலாக இருக்குது. அதுதான் பகவத்கீதை. அப்படிப்பட்ட கிருஷ்ணர் அவதரித்த நாள் தான் கோகுலஷ்டமி, கிருஷ்ண ஜெயந்தி. ஒவ்வொரு வருஷமும் ஆவணி மாசத்துல வரக்கூடிய தேய்பிறைக்கு அடுத்து 8வது நாள் அஷ்டமி திதியும் ரோகிணி நட்சத்திரமும் சேர்ந்த அன்னைக்கு தான் இந்த கிருஷ்ண ஜெயந்தி விழா கொண்டாடுறாங்க. இங்கிலீஷ் மாசம் கணக்குப்படி பார்த்தோம்னா ஆகஸ்ட் மாசம் வரும், அப்படி இல்லைன்னா செப்டம்பர் மாசம் வரும். இந்தியாவில இந்துக்கள் கொண்டாடக்கூடிய முக்கியமான பண்டிகையில கிருஷ்ண ஜெயந்தியும் ஒரு முக்கியமான பண்டிகையாகும். அஷ்டமி அப்படின்னா கிருஷ்ணர் பிறந்த திதி தான் அஷ்டமி திதி. ரோகிணி என்பது கிருஷ்ணருடைய அவதார நட்சத்திரம். கோகுலாஷ்டமி அப்படின்றத ஒரு சில மரபினர் என்ன பண்ணுவாங்க, அஷ்டமியை கணக்கிட்டு வரக்கூடிய அஷ்டமி அன்னைக்கு ஜெயந்தியா கொண்டாடுவாங்க. பெரும்பாலும் அடிப்படையா வச்சு சாமி கும்பிடுறவங்களுக்கு வயசான ஆகமும் பாஞ்சராயண ஆகமம் சொல்லிட்டு 2 ஆகங்கள் சொல்லப்படுகிறது. வயகாயன ஆகமத்துக்கு அஷ்டமியை முக்கியமா எடுத்துக்கிறாங்க அந்த திதியை. அதுவே பாஞ்சராயத்திய ஆகமத்துக்கு அஷ்டமியுடைய மிச்சமும் ரோகிணி நட்சத்திரத்தின் மிச்சமும் அதுல முக்கியமா அந்த நாளன்னைக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது. ஒரு சில வருஷம் 2மே சேர்ந்து ஒரே நாள்ல வரும், இல்லைன்னா 2மே தனித்தனியாவும் வரும். இதை வச்சு கொண்டாடுவாங்க. வீட்டுல சாமி கும்பிடுறவங்க கோகுலாஷ்டமி அன்னைக்கு சாமி கும்பிடலாம். அதுவே கோயிலுக்கு போய் சாமி கும்பிடும் அப்படின்னா பாஞ்சராத்திர ஆகம் அன்னைக்கு போய் சாமி கும்பிடலாம். அதன்படி இந்த வருஷம் எப்ப கோகுலாஷ்டமி வருதுன்னு பார்க்கலாம். அப்படி பார்த்தோம்னா 26 ஆகஸ்ட் 2024 அன்னைக்கு காலையில 9:13 மணிக்கு அஷ்டமி திதி பிறக்குது. அடுத்து 27 ஆகஸ்ட் 2024 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அதிகாலை 7:30 மணிக்கு அஷ்டமி திதி முடிகிறது. அதுவே ரோகிணி நட்சத்திரம் எப்ப பிறக்குது தொடங்குது அப்படின்னு பார்த்தோம்னா 26 ஆகஸ்ட் 2024 திங்கட்கிழமை நைட்டு 9:41 மணிக்கு பிறக்குது. அது அடுத்து 27 ஆகஸ்ட் 2024 செவ்வாய்க்கிழமை நைட்டு 8:54 மணிக்கு ரோகிணி நட்சத்திரம் முடிகிறது. பூஜை எல்லாம் எப்ப செய்யலாம்னு பார்த்தோம்னா கிருஷ்ணர் நடுநிசையில பிறந்ததால சாயங்கால டைம்ல பூஜை செஞ்சா ரொம்ப சிறப்புன்னு சொல்றாங்க. நீங்க எப்ப சாமி கும்பிடலாம்னா நைட்டு 9 மணிக்கு மேல அஷ்டமி திதியும் இருக்கும், ரோகிணி நட்சத்திரமும் இருக்கும். அந்த 9 மணிக்கு மேல சாமி கும்பிடலாம். அடுத்து கிருஷ்ணர் எப்படி பிறந்தாருன்னு பார்க்கலாம். கம்சன் ஒரு நாட்டுடைய அரசன், ஒரு அரக்கனும் சொல்றாங்க. அவன் என்ன பண்றான், அவனுக்கு ஒரு தங்கை இருக்காங்க, அவங்க தான் தேவகி. அந்த தேவகியை பாசமா அன்பா வளர்க்குறான். அவன் தான் வளர்த்து பெரிய ஆளுடனே அவன் என்ன பண்றான், கல்யாணம் பண்ணி தன் தங்கச்சி வீட்டுக்காரான வசுதேவரும் தேவகியும் தேர்ல கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வரான். யாரு, கம்சன். அப்படி வரும்போது அங்க திடீர்னு அசரீரி அவங்ககிட்ட சொல்லுது, இந்த உங்களோட தங்கச்சி தேவகிக்கு பிறக்கக்கூடிய 8வது குழந்தை மூலயமா தான் உன்னுடைய சாவு நிச்சயமா இருக்குது அப்படின்னு சொல்லிடுது. இதை கேட்ட உடனே கோவம் அந்த தேவகி அப்பயே கொல்ல போனதும் என்ன பண்றாரு, திடீர்னு வசுதேவர் ஒரு ஐடியா தோணுது அவருக்கு. தோணி, வேணாம் மச்ச கொல்லாத, உங்க பாப்பாவை ஒன்னு சொல்றேன், உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை எல்லாமே உங்ககிட்டே கொடுத்துடுறேன், நீங்களே சாவடிச்சிருங்க, தேவகியை கொல்லாத
விடாதீங்க அப்படின்னு சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு கூட்டின்னு போயிட்டு அந்த கம்சன் என்ன பண்றான், தங்கச்சி வீட்டுக்காரன் கூட்டின்னு போய் ஜெயில புடிச்சு தள்ளி பூட் போட்டுறான். அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைய ஒவ்வொரு குழந்தையும் பிறந்த உடனே என்ன பண்ணுவான், போய் சாவடிச்சிருவான். கொஞ்சம் கூட மனுஷல ஈவு இரக்கம் இல்லாம சாவடிச்சிருவான் கம்சன். அவ்வளவு பெரிய அரக்கவன், நான் தான் பெரிய உலகத்துல பெரிய தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அகந்த அவனுக்கு. அப்படி 8வதா பிறந்த கிருஷ்ண பகவானை காப்பாத்தணும் அப்படின்றதுக்காக அவங்க வசுதேவர் என்ன பண்றாரு, அவனுக்கு கம்சனுக்கு தெரியாம சிறையில இருந்து தப்பிச்சு அந்த கிருஷ்ணரை தூக்கிக்கின்னு யமுனை நதிக்கரையை தாண்டி போயிட்டு அந்த யாதவ குலத்துல இருக்கக்கூடிய நந்தகோபர் யசோதை அந்த 2 கணவர் மனைவி கிட்ட எடுத்துன்னு போயிட்டு நம்ம கிருஷ்ணரை ஒப்படைச்சிடுறாரு வசுதேவர். கோகுலத்துல எல்லாருக்கும் செல்ல பிள்ளையா வளர்ந்து அற்புதங்களை செஞ்சு லீலைகளை செஞ்சு வளர்ந்தார் நம்ம கிருஷ்ணர். குழந்தையா இருந்தா அப்ப கிருஷ்ண பகவான் நல்லா வளர்ந்து ஆம்பளை ஆனதுக்கு அப்புறம் போயிட்டு கம்சனை வதம் செய்யறாரு, சாவடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் மகாபாரத போர்ல இந்த மாதிரி நிறைய லீலைகள் கிருஷ்ணரோட லீலைகள் தொடர்ந்து போயிட்டே இருக்கு. அடுத்து விரதம் எப்படி இருக்கலாம்னு பார்க்கலாம். கிருஷ்ணருடைய தீவிரமான பக்தர்கள் என்ன பண்ணுவாங்க, அன்னைக்கு அன்ன ஆதாரம் எதுவுமே சாப்பிடாம காலையில இருந்து விரதம் இருந்து சாயங்காலமா சாமி கும்பிட்டுட்டு சந்திரனை பார்த்து சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பாடே சாப்பிடுவாங்க. ஏன் சந்திரனை பார்த்து கும்பிடணும் அப்படின்னா, கிருஷ்ணர் பிறக்கும் போது 3 பேர் மட்டும்தான் வீழ்ச்சின்னு இருந்தாங்களாம். மீதி பேர்லாம் மயக்கம் அடைஞ்சு உலகமே சப்தம் ஆயிடுச்சு. இந்த 3 பேர் முழிச்சிருந்தவங்க யாருன்னா வசுதேவரும் தேவகியும் சந்திர பகவான். இந்த 3 பேர் தான் வீழ்த்திட்டு இருந்தாங்களாம் கிருஷ்ணர் பிறந்தப்ப. கிருஷ்ண பகவானுக்காக விரதம் இருந்துட்டு சந்திர பகவானை பார்த்து கும்பிட்டாதான் விரதம் நிறைவடையும் சொல்லுவாங்க. அடுத்து பூஜை முறைகள் எப்படின்னு பார்க்கலாம். கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு காலையில எழுந்து குளிச்சுட்டு பூஜை அறையெல்லாம் கிளீன் பண்ணிட்டு அம்மை போட்டோக்கெல்லாம் கழுவி பொட்டுலாம் வச்சுட்டு மாக்கோலம் போடணும், மாவிலைய தோரணமா கட்டணும். அடுத்து வாசல்ல தொடங்கி பூஜை அறை வரைக்கும் கிருஷ்ணருடைய பாதங்கள் மாதிரி அரிசி மாவுல பதிச்சிட்டு கிருஷ்ண பகவானே நம்ம வீட்டுக்கு வர மாதிரி அழைக்கணும். இந்த மாதிரி செஞ்சோம்னா நம்மளுடைய கிருஷ்ண பகவான் சின்ன குழந்தையாக தத்தி தத்தி தாவி தன்னுடைய பாத சோடகளை பதிச்சு நம் பூஜை அறைக்குள்ள நமக்கு அருள் புரிவார் என்பது ஐதீகம். பூஜைக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுட்டு விளக்கு ஏத்தி வைக்கணும். ஒரு சிலர் எல்லாம் வருஷம் அதுக்குன்னே கிருஷ்ண பகவானுடைய சிலையை வச்சு சாமி கும்பிடுவாங்க. அந்த மாதிரி வச்சு கும்பிடலாம். இல்ல புதுசா நான் இப்பதான் கிருஷ்ண பகவான் சிலையை வாங்கணும் அப்படின்னாலும் வாங்கி கும்பிடலாம். அப்படி என்ன பண்ணணும், அந்த கிருஷ்ணர் சிலைக்கு சந்தன போட்டு கண்டிப்பா வச்சிருக்கணும். மஞ்சள் கலர் ட்ரெஸ் தான் போட்டிருக்கணும். பிறகு நகையெல்லாம் போட்டு அலங்காரம் நமக்கு பிடிச்ச மாதிரி அலங்காரம் பண்ணிக்கலாம். அடுத்து கிருஷ்ணரின் அடையாளமாக இருக்கக்கூடிய மயில் தொகையை வச்சு அலங்காரம் பண்ணணும். துளசி மாலை, வாசனையா இருக்கக்கூடிய பூ மாலைகளை போட்டு வழிபடலாம். நான் என்கிட்ட சிலை இல்ல, போட்டோ மட்டும் வச்சுதான் கும்பிட்றேன் அப்படின்னாலும் பரவாயில்ல, போட்டோவை கிளீன் பண்ணி சந்தன போட்டு எல்லாம் வச்சு அலங்காரம் எல்லாம் பண்ணி துளசி மாலை பூ மாலை எல்லாம் போட்டு வழிபடலாம். இல்லைங்க எங்க வீட்டுல கிருஷ்ணருடைய சிலையும் இல்ல, கிருஷ்ண பகவானுடைய போட்டோவும் இல்ல அப்படின்னாலும் பரவாயில்ல, பெருமாளுடைய படம் அதாவது நாராயணனுடைய படத்தை வைத்து அதுக்கு பூ மாலை எல்லாம் போட்டு அதுக்கு வேண்டியதெல்லாம் வைத்து பூஜை செய்தாலும் நமக்கு அருள் பாலிப்பார். சிலையா இருந்தாலோ படமா இருந்தாலோ தரையில வச்சு கும்பிட தேவையில்ல, ஒரு பலகை இல்ல மனைய வச்சு அதன் மேல வெள்ளை துணியை போட்டு அதன் மேல வைத்து சாமி கும்பிடணும். அடுத்து நம்ம கிருஷ்ண பகவானுக்கு தேவையான படைச்சல் போடலாம். தலைவாழை இலைய வச்சு அவருக்கு பிடிச்சமான வெண்ணெய், தயிர், அவுளு, வெள்ளடை, சீடை, முறுக்கு, இந்த மாதிரி நாவப்பழம், அந்த மாதிரி அவருக்கு பிடிச்சமானது உங்களால எது செய்ய முடியுமோ எது உங்களுக்கு கிடைக்குமோ அதை வைத்து சாமி கும்பிடலாம். கிருஷ்ணருக்கு வெண்ணெய் அதுக்கப்புறம் இனிப்பு பலகாரம் எல்லாமே பிடிக்கும் அவருக்கு. ஆனா கண்டிப்பா அந்த பூஜையில வெண்ணெய் கண்டிப்பா வச்சு சாமி கும்பிடணும். அதே போல குசேலனுடைய அன்பை அந்த குசேலன் கொண்டு வந்த அவுள் மூலம் வெளிப்படுத்தினாரு நம்ம கிருஷ்ண பகவான். அதனாலதான் நம்மளால எந்த ஒரு பலகாரமும் செய்ய முடியல வாங்க முடியல அப்படின்னாலும் பரவாயில்ல, அவுளையும் வெண்ணையும் வச்சு சாமி கும்பிட்டாலே போதும், மனசார ஏத்துக்குவார் நம்ம கிருஷ்ண பகவான். கிருஷ்ண பகவான் பகவத்கீதையில சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, நீ ஒரு இலைய கொடு, அப்படி இல்லைனாலும் ஒரு பூவை கொடு, அப்படியும் இல்லைனாலும் ஒரு பழத்தை கொடு, அப்படி இல்லைனாலும் ஒரு காய கொடு, இப்படி எதுவுமே இல்லைனாலும் தண்ணிய கொடு, மனசார எடுத்தீங்கன்னா நான் அதை ஏத்துக்குவேன். மாதிரி நல்ல உள்ளம் நல்ல எண்ணத்தோட நீ அதை எனக்கு சமர்ப்பிச்சுன்னா நான் மனசார ஏத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு கீதையில கிருஷ்ண பகவான் சொல்லியிருக்காரு. நெய்வேதியெல்லாம் வச்சு சமர்ப்பிச்சுட்டு அடுத்து உங்க வேண்டுதலையும் பகவான் கிட்ட ஒப்படைச்சிருங்க. அதுலயும் முக்கியமா குழந்தை இல்லாம ரொம்ப நல்லா இருப்பாங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணணும், கிருஷ்ண பகவான் கிட்ட அண்ணா கோவிந்தா முகுந்தா கிருஷ்ணா, அடுத்த வருஷம் இதே கோகுல அஷ்டமிக்குள்ள உன்ன மாதிரி அழகான குழந்தை எங்க வீட்டுல தவழணும், அதுக்கு நீ அருள் புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு கணவன் மனைவி 2 பேரும் சாமி கிட்ட விழுந்து கும்பிட்டு வேண்டிக்கணும். அதுக்கப்புறம் மந்திரம் தெரிஞ்சா மந்திரம் சொல்லலாம், மந்திரம் தெரியலன்னா ஹரே ராம 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 ஹரே கிருஷ்ணா 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 இத சொல்லி வழிபடலாம். அப்படி இல்லைனாலும் கிருஷ்ணா போற்றி கிருஷ்ணா போற்றி கிருஷ்ணா காப்பாத்து கடவுளேன்னு சொன்னா கூட போதும், அவர் பெயரை ஜபிச்சாலே போதும். அப்படி இல்லைனாலும் கிருஷ்ணருடைய பெயரை 108 வாட்டி உச்சரிச்சாலே போதும், உன்னுடைய மனசுக்குள்ள இருக்கக்கூடிய எண்ணங்கள்லாம் ஓடி நம்பிக்கையா பூஸ்ட் ஆயிடும். அடுத்து வாழைப்பழம் வெத்தலை பாக்கெல்லாம் வச்சு தீப தூபம்லாம் காய்ச்சி சாமி கும்பிட்டு அந்த விரதத்தை முடிச்சுக்கலாம். முடிச்சுட்டு அன்னைக்கு என்ன பண்ணணும், நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இயன்ற அளவுக்கு யாருக்காவது சாப்பாடோ தண்ணியோ ஏதாவது தான தர்மம் செஞ்சா ரொம்ப சிறப்பு. அடுத்து பலன்கள் என்னன்னு பார்க்கலாம் அந்த சாமி கும்பிட்றதால. இந்த கோகுலாஷ்டமி அன்னைக்கு கிருஷ்ணரே நம்ம வீட்டுக்கு நம்மள ஆசீர்வாதம்
பண்ணி நம்மள அருள் பாலிக்கிற மாதிரி ஐதீகம். இந்த நாள்ல முழு மனசோட கிருஷ்ண பகவானை வேண்டி சாமி கும்பிட்டோம்னா நம்மள காத்தருள்வோம். ரொம்ப நாளா குழந்தை இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணலாம், கண்டிப்பா இந்த கோகுலாஷ்டமி அன்னைக்கு விரதம் இருந்து சாமி கும்பிட்டோம்னா நமக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கிடைக்கும். இந்த வருஷம் கிருஷ்ணரை வேண்டி கோகுலாஷ்டமி அன்னைக்கு சாமி கும்பிட்டோம்னா அடுத்த வருஷம் அந்த கோகுலாஷ்டமிக்குள்ள நம்ம வீட்டுல குழந்தை இருக்கும் அப்படி என்பது தீராத நம்பிக்கை. அதுவும் இல்லாம இந்த விரதத்தை நம்ம தவறாம கடைபிடிச்சோம்னா நம்ம வீட்டுல மகாலட்சுமி குடுத்தனம் இருப்பாங்க. பண செல்வங்களை வாரி வாரி கொடுப்பாங்க லட்சுமி அம்மான்னு சொல்றாங்க. கிருஷ்ண பகவான முழு மனசோட நினைச்சு சாமி கும்பிட்டுனா அவர் கைவிடவே மாட்டார். அதுக்கு உதாரணமா தான் மகாபாரதத்துல பாஞ்சாலைக்கு துச்சாதனன் துகில் உரிவான். அப்போ கைய வச்சு மறைச்சோ அழுதோ அவ புலம்பல. கிருஷ்ணா எல்லாமே உன்னுடைய சமர்ப்பணம், நீயே பாத்துக்கோ அப்படின்னு சொல்லுவா. அப்படியே கிருஷ்ணர் அங்க இருந்து விரல் மூலமா துணி இறக்கி சுத்தி விட இவளுக்கு அந்த துணிகள் அந்த துணி சுத்திக்கினே இருக்கும். துச்சாதனை இழுத்து அவன் மயக்கடிச்சு விழுந்துருவான். அந்த அளவுக்கு நமக்கு காப்பாத்துவார் கிருஷ்ணர். கிருஷ்ணரை மனதார வேண்டணும்னா சாமி கும்பிட்டோம்னா கண்டிப்பா நடக்கும். இவ்வாறு கோகுலாஷ்டமி அன்னைக்கு கிருஷ்ணரை மனசார நினைச்சு விரதம் இருந்து சாமி கும்பிட்டு அவருடைய பரிபூரண அருளையும் நம்ம பெற்றுக்கலாம். நன்றி, வணக்கம்.